ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடிஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 40 சைஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் பார்க்குறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடுப்புக்கிட்ட மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு நான் வைக்கிறேன் பாருங்கள். இது ஒரு 2 ஹவரில் இந்த ப்ளவுஸ் வந்து ரெண்டுமே நான் கொடுத்தாகணும். ஒரு அர்ஜெண்ட் ப்ளவுஸு, அதனால் சரி சீக்கிரமாக வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்தேன். ஆனால் காலையில் என்னால் வாய்ஸ் கொடுத்தே போட முடியல. கடையில் அவ்வளோ சத்தமாக இருக்குது, வண்டி அதிகமாக போகிறதுனால. அதனால தான் ஈவினிங் டைம் இந்த டைம் தான் வீடியோ இனிமேல் அப்லோட் பண்ணலான்ட்டு நினச்சிட்ருக்கிறேன். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இடுப்புக்கிட்ட கரெக்டான மார்க்கு, ஆம்கோல்கிட்ட கரெக்டான மார்க்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். பின் கழுத்துலையும் அப்படித்தான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். முன்பக்கம் கழுத்துக்கிட்டையும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் எல்லாமே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ கழுத்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இப்போ 2.5 இன்ச்சு வச்சுன்னா 2.5லேருந்து நான் வரைய மாட்டேன். உள்ளே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் மார்க் பண்ணி நான் ஷேப் எடுத்துக்குவேன். இப்போ ஆம்கோல்ட்டி கரெக்டான மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறேன். கரெக்டான மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் அளவு தான் விட்டுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆம்கோல் ரவுண்டு வந்து 1.5 இன்ச்சு வச்சு தான் நான் எடுத்துருக்கிறேன். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்து இது பண்ணணும். அளவு ப்ளவுஸில் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து செக் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா மெயினாக நமக்கு ஆம்கோல்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இது. எனக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிறது எனக்கு கரெக்டாக வரல. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு நான் இறக்கி கட் பண்ணி மார்க் பண்ணி வரைஞ்சி பார்க்குறேன். இதனால் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக வருமானு பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு தேவை அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் வேணும். அதனால் அந்த ரவுண்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துக்குங்க. ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி பார்த்து உங்களுக்கு இன்னும் செட் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு இறக்கி வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப் எடுத்து பாருங்கள். 1, 1.25, 1.5 இந்த மாதிரி நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஆனால் ஆம்கோல் வந்து இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நமக்கு கண்டிப்பாக வேணும். எவ்வளோ ஒரு அவசரமாக இருந்தாலும் இந்த வேலையை நம்ம வந்து மெதுவாக பார்த்து நம்ம கரெக்டாக வரைஞ்சி கட் பண்ணணும். இதை எப்போவுமே நீங்கள் வந்து ஞாபகமாக வச்சுக்குங்க. இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கேமரா எந்த பாக்கில் வச்சு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மிஷினில் நானும் மாற்றி மாற்றி வச்சு பார்க்குறேன். எனக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. என் தம்பிக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போ பார்த்து அவன் சரி பண்ணி கொடுக்குற வரைக்குமே எனக்கு இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ கைக்கிட்ட வர எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே கைக்கு 1/4 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சு ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நான் 1.25 இன்ச்சு விட்டுக்கிறேன். இப்போ அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து கைக்கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி கேட்டிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சமாக நான் கம்மி பண்ணி கை ஷார்ட்டாக தான் நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்கனால தள்ளி மார்க் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சு மார்க் எக்ஸ்ட்ரா கரெக்டாக மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க எல்லா இடத்துலையும். கைக்கிட்டையும் அப்படித்தான். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கையோட உயரம் வந்து 5.25 இன்ச்சு வருது. இந்த ஸ்லீவ் ரவுண்டு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 2.5 3.5 வரைக்குமே போகலாம். 3.5க்கு மேலே போகக்கூடாது. உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பேக் பீஸ் வெட்டணும் இல்லைங்க, அந்த ஸ்லீவ் வந்து எடுத்து அந்த ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டும் நமக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆகுச்சுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட் தையல் ஈஸியாக வந்துடும். இப்போ 1.5 இன்ச்சு வச்சு தான் நான் அந்த ரவுண்டு ஷேப் எடுக்கிறேன். நான் 42க்கு மேலே போகையில் தான் 2 இன்ச்சு வைப்பேன். அது வரைக்குமே 1.5 இன்ச்சு வச்சு தான் இந்த ரவுண்டு எடுத்துக்குவேன். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அர்க்காத் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்கு. நான் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் தான் போடுறேன். நம்ம முன்பாகம் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நேர் கட்டிங்னால நான் வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பேக் பீஸ் வெட்டினது எல்லாமே நான் வந்து அப்படியே போட்டு தான் அளவு எடுக்கிறேன். இப்போ 1.5 இன்ச்சு மடித்து அடைக்கிறத விட்டுட்டு அதை மடக்கிட்டு அப்படியே நம்ம பேக் பீஸ் வச்சு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம்.
கண்டிப்பாக ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நமக்கு லைன் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆம்கோல்ட்டையும் நம்ம டாட் வச்சு சைட்லலாம் எக்ஸ்ட்ரா எந்த அளவும் நான் விட மாட்டேங்க. அதில் இருக்கிற அளவு அப்படியே வச்சுக்குவேன். இப்போ அவ்வளோதாங்க, பேக் பீஸ் போட்டு நம்ம அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து முன்கழுத்துக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சு ரெடி அளவு வச்சேன் பாருங்கள், அந்த அளவில் இருந்து தான் நான் கழுத்துக்கு நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், வரைஞ்சிக்கலாம். கஸ்டமர் வந்து இது ஏற்கனவே ரொம்ப இறக்கமாக தகுந்த ப்ளவுஸ் தான், ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் இறக்க வேணும்னு கேட்டிருக்குது. அதனால் நான் பேக் ஹைட்டு 14 இன்ச்சு, ப்ளவுஸில் வந்து 13 இன்ச் இருந்தது, ஆனால் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டதுனால நான் டேப்பில் மெஷர்மெண்ட் வச்சு வச்சுக்கிட்டேன். அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நான் எடுக்கலை. இப்போ ஷோல்டர்லேருந்து நான் வந்து 14 இன்ச்சு வச்சுக்கிறேன். அந்த 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு 2 இன்ச்சும் இந்த சைடும் 2 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து வந்து நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணேன். அந்த 2.5லேருந்து 1 இன்ச்சு கூட்டி வி ஷேப்பில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோல் உள்வளைவும் நம்ம கட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பேக் பீஸ் போட்டு ஃப்ரண்ட் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். எந்த ஒரு டவுட்டும், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சீக்கிரமாக இந்த ப்ளவுஸ் நான் டெலிவரி கொடுக்கணும். இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். என்னோடய கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் 2 விதமாகவும் நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த விதம் வேணுங்கிறத நீங்கள் சொன்னிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். நான் இன்னும் யோசிச்சுட்ருக்கிறேன், எப்படியெல்லாம் நீ வீடியோ போடலாம், கேமரா எப்படி வச்சு போடணும்னு பார்த்துட்ருக்குறேன். கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி நான் வீடியோ போடுற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. பட்டியெல்லாம் நான் ஒரு ரஃப்பாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.